Cauvery Business பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். ரீசெண்டாக லிஸ்டான பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்குல்ல, அந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இப்போ 180 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த டைமில் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து இவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, அதர் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற ஹவுசிங் ஃபைனான்ஸில் இப்போ ஸ்டேக் எடுக்கலாமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக ஒரு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ லெட்ஸ் வெல்கம் குருஜி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெப்சைட் தான் cauverybusiness.in அப்படிங்கிற வெப்சைட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய விஷயங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ரிசர்ச் அனலிஸ்ட் கூட ஒரு வெபினார் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலில் இன்டர்வியூ இருக்கும். அண்ட் ஆல்சோ மியூச்சுவல் ஃபண்ட் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் பிரணேஷும் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறார். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வெபினார் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ஏற்கனவே வெப்சைட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் அந்த மெம்பர்ஷிப் எடுக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே ஆனுவல் மெம்பர்ஷிப் தான் எடுக்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த சர்வீஸை கொடுக்க போகிறீங்க, நாங்கள் அதுக்கு வந்து அட்வான்ஸாக பே பண்ணிடுவோன்ற மாதிரி ஆனுவல் மெம்பர்ஷிப் எடுக்கிறாங்க. ஸோ ஆனுவல் மெம்பர்ஷிப் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ப்ளஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே கோடான கூடி நன்றிகள். பட் சில பேர்கிட்ட வந்து சில கன்சர்ன்ஸ் இருக்குது. அது என்னென்னா, இன்னும் வந்து வெப்சைட் கம்ப்ளீட்டாக நீங்கள் டெவலப் பண்ணல, அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். கம்ப்ளீட்டாக வந்து எல்லா விஷயங்களும் அதுக்குள்ளே வரல, இன்னும் அண்டர் டெவலப்மெண்ட்டில் தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம கம்ப்ளீட்டாக டெவலப் பண்ணிவிட்டு வெப்சைட்டை லான்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது இன்னும் ரொம்ப லேட் ஆகும் போல். அதனால் வந்து இன்றைக்கி நிலைமைக்கு என்ன ஒர்க்கு இருக்கோ, எதை வந்து நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் கூடிய சீக்கிரம் கம்ப்ளீட்டாக எல்லாமே ரெடி ஆகிடும். டோன்ட் வரி, யாரும் வந்து அதுக்காக பயப்பட வேண்டாம். கொஞ்சம் பேஷன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதில் நாங்கள் வந்து 100% உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோம். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இப்போ ரீசெண்டாக தான் வந்துச்சு. நீங்கள் அப்ளை பண்ணீங்க, ஆனால் கிடைக்கல. ஸோ 180 ரூபாய்க்கு மேலே இது போயிருக்கு. ஆக்சுவலாக மற்ற ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸுக்கு மட்டும் ஒரு பெரிய ஃபண்ட் ஹவுஸ்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது மக்கள் மத்தியில் அப்படின்னு எடுத்துக்கலாமா? காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் தான் சொல்லுவோம். ஒரே ஒரு காரணம் மட்டும் நம்ம எடுத்து சொல்லிட முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு பெடிகிரி இருக்குது. தெர் இஸ் அவங்களுடைய பேரண்டேஜ் இருக்குல்ல, ஃபைனான்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டா ஆட்டோவாக இருக்கட்டும், இல்லாட்டா அவங்களுடைய ஃபின்சர்வ் அந்த இதுலேருந்து வந்த கம்பெனியாக இருக்கட்டும். ஸோ அதனால் வந்து இதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது தனியாக. ஏன்னா ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிறனால அது வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்னா, அந்த ப்ரொமோட்டர்ஸ் என்ன, ப்ரொமோட்டர் குரூப் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம சொல்கிறோம் பாருங்கள். அந்த இதில் இவங்க 100% மார்க் வாங்கிட்டாங்க. ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். அப்புறம் செகண்ட் அண்ட் பர்ஹாப்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவங்க ஃபண்டமெண்டல்ஸ், அந்த கம்பெனியோட மைக்ரோ ஃபேக்டர்ஸ் அதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. எந்த பேராமீட்டர் எடுத்தாலும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எப்பொழுதுமே நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லாட்டா பேங்க்காக இருக்கட்டும், நம்ம ஒரு மெட்ரிக் இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்கை பாருங்கன்னு சொல்லுவோம். இந்த ப்ரைஸ் டு புக் இன்னைக்கு வந்து இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸுக்கு ப்ரைஸ் டு புக் வந்து 6.2 இருக்குது. இருக்கிறதுலேயே இந்த ஹவுசிங் ஃபைனான்ஸில் இதுக்கு தான் ஹையஸ்ட்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த செகண்ட் லார்ஜஸ்ட் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. இன்ஃபேக்ட் இந்த ஃபஸ்ட்டு என்ன யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ். அவங்க தான் நம்பர் 1 அந்த லார்ஜஸ்ட்டு, ரொம்ப வருஷமாக இருக்காங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டாக இருந்தால் கூட மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணல. அது ஏங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்களோட டீட்டெயிலாக அவங்களோட ரிசல்ட்ஸையும் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட மித்த ஹவுசிங் ஃபைனான்ஸ்லாம் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எஸ்பெஷலி அஃபோர்டபுள் ஹவுசிங் அந்த ஏரியாவில் இருக்காங்க பாருங்கள், அவங்களெல்லாம் ஒரு ரிவ்யூ பண்ணலாம். இதில் வந்து 2 கம்பெனி மட்டும்தான் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம். மித்தது எல்லாம் வந்து நம்ம கூகுள் ஷீட்டில் போடுறோம் ஃபார் நம்மளுடைய மெம்பர்ஸ் பெனிஃபிட்டுக்காக. அந்த வெப்சைட்டில் அதுக்கு தேவையான லிங்க் இருக்கும், அவங்க போய் அதை பார்த்துக்கலாம். இதோட சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நியர்லி அபவுட் 68 டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆச்சு. லிஸ்ட் ஆகும்போதே ஆல்மோஸ்ட் டபுள் தான் லிஸ்ட் ஆச்சு. அப்புறமேல வர ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆச்சு அந்த Day 1 ஆஃப் லிஸ்டிங்கில். இப்போ வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபர்தராகவும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அண்டு வெதர் அட் திஸ் ஜங்ஷன் நம்ம வாங்கலாமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, வாரன் பஃபெட் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஒண்டர்ஃபுல் கம்பெனி அட் அ ஃபேர் ப்ரைஸ் தான் முக்கியம், rather than fair company at wonderful price. It is no doubt a great company, ஆனால் ஃபேர் ப்ரைஸில் வாங்கணும், அப்போ தான் அது நல்லது. அதுதான் வந்து எப்பொழுதுமே நமக்கு வந்து பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கும். ஏன்னா அலாட்மெண்ட் கிடைக்காதவங்க வந்து ஸோ இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணால் பெட்ரு. ஸோ வாரன் பஃபெட் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். செகண்ட் இது என்ன அப்படின்னா,
See, இந்த அலாட்மெண்ட்லேயே ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ்னு ஒருத்தர் இருப்பாங்க, ஒரு ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க, இதை தவிர வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் ரிட்டைல் ட்ரேடர்ஸ் இருப்பாங்க. இந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸாக இல்லாட்டா வந்து அந்த ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்க உடனே விற்கலாம் மார்க்கெட்டில், அவங்களுக்கு ஷேர் அலாட் ஆச்சுன்னா உடனே விற்கலாம். ஆனால் அந்த ஆங்கர் இன்வெஸ்டர்ஸுக்கு சில கட்டுப்பாடு இருக்குது. என்ன கட்டுப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய 50% அவங்களுக்கு அலாட் ஆனால் 50% இது வந்து 30 டேஸ்க்கு அப்புறமேல் தான் விற்க முடியும். ஓகே. இன்னொரு பேலன்ஸ் 50% வந்து 90 டேஸ்க்கு அப்புறமேல் தான் விற்க முடியும். ஸோ இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு ஐபிஓ பற்றி ஒரு டீட்டெயிலாக நான் எக்ஸாமின் பண்ணும்போது நம்ம சொன்னோம், வித்தின் மந்த்துக்குள்ளே நிறைய பேர் வித்துறாங்க. நியர்லி அபவுட் ரிட்டைலர்ஸே அரௌண்ட் 50% வித்துறாங்க. அப்புறமேலு லார்ஜ் இன்வெஸ்டர்ஸு கூட அரௌண்ட் 60% வித்துட்டு போயிடுறாங்க. அட் த எண்ட் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா நியர்லி 81% ஆஃப் த பீப்புள் எல்லாமே வித்துறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1 மந்த் கழித்து நிறைய பேர் விற்க போகிறாங்கன்னா அப்போ வந்து மார்க்கெட் குறைய தான் செய்யும். அண்டு என்ன சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும் டிமாண்டோட. அதனால் 1 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா மேபி ஈவன் வாரன் பஃபெட் சொன்னதை நம்ம மீட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். தெர் இஸ் ஒண்டர்ஃபுல் கம்பெனி அட் அ ஃபேர் ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் என்ன ப்ரைஸிங்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்பெஷலி டுமாரோ வந்து ஃபெட் ரிசர்வ் வந்து ரேட்டை குறைக்க போகிறாங்க. இதனால் சம் பாசிட்டிவ் நியூஸ் வரதை செய்யும் இந்தியன் மார்க்கெட்டுக்கு. அதனால் இதுக்கு மேலேயும் போகலாம். பட் ஆனால் 1 மந்த் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சார்ட் ஆஃப் குறைச்சி கோட்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். வாங்குறவங்க அந்த டைமில் தான் பார்க்கணும், வாங்கலாமா இல்லையான்ட்டு எக்ஸாமின் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் ப்ரொமோட்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க விற்க முடியாது. பஜாஜ் ஃபைனான்ஸு அவங்க விற்க முடியாது பிஃபோர் 18 மந்த்ஸ். ஸோ 18 மந்த்ஸ் வரைக்கும் லாக்டப். முன்னாடிலாம் 3 இயர்ஸ் இருந்தது, இப்போ 18 மந்த்ஸ் வரைக்கும் அவங்க வந்து விற்க முடியாது. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் லாக்இன் பீரியட் இருக்குது டிஃப்ரெண்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு. அண்டு ஸோ வென் த லாக்இன் பீரியடு முடிகிறப்ப நிறைய வந்து மார்க்கெட்டுக்கு வரும். ஸோ அந்த டைமில் வந்து மார்க்கெட்டை ப்ரைஸ் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ கம்மிங் டு த ரிசல்ட்ஸ். இவங்க நான் ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன் ப்ரைஸ் டு புக் வந்து நியர்லி அபவுட் 6.2 இருக்குது. இது ரொம்ப டூ ஹை தான் ஃபார் அ ஃபைனான்ஸ் கம்பெனி அண்ட் எஸ்பெஷலி நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனி. இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ண முடியாது டெபாசிட்ஸ்லாம். அப்போ வந்து பிரின்சிபலாக அவங்க யாரை நம்பி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டு மேபி பேங்க் இருக்கலாம், இல்லாட்டா பாண்ட் மார்க்கெட்லேருந்து தான் பணம் ரைஸ் பண்ணி ஆகணும், இல்லாட்டா நேஷ்னல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் பேங்க்லேருந்து கூட அவங்க பணம் வாங்கலாம். ஸோ காஸ்ட் ஆஃப் பாரோயிங் வந்து நிறைய இருக்க தான் செய்யும். அண்டு பட் ஆனால் ஹவுசிங் ஃபைனான்ஸ்லேயே இருக்கிற என்ன குட் திங் என்ன அப்படின்னா கம்ப்ளீட்லி செக்யூர்டு. ஓகே. ஏன்னா ஒரு பெரிய அசெட் இருக்குது, அந்த அசெட்டுக்கு 100% வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. அபவுட் 75% அரௌண்ட் தான் லோனே கொடுப்பாங்க. அண்டு அதனால் நார்மலாக வந்து இதோட லெண்டிங் வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து நாட் ஓன்லி ஹவுசிங் லோன் மட்டும் இல்லை, ஏன்னா லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறாங்க. அப்புறம் இந்த ஹவுசிங் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு கூட லோன் கொடுக்குறாங்க. அப்புறம் அஃபோர்டபுள் ஹவுசிங் சொல்லுவாங்க, அப் டு 10 lakhs 15 lakhs அது வரைக்கும் கூட லோன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 4 செக்மெண்ட்டும் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நம்ம கம்பெனிலாம் சொன்னோம் பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா ஷெல்டர்ஸாக இருக்கும், இல்லாட்டா ஆதார், இல்லாட்டா ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி கம்பெனிலாம் அஃபோர்டபுள் ஹவுசிங்கை தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கம்பெனி வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ஏரியாஸ் அவங்களுக்கு, நாட் த ஒன்லி ஏரியா. ஸோ இந்த ஏரியாவும் ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆகிட்டுருக்கு. அண்டு ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த பட்ஜெட்க்கு முன்னாடி தெர் இஸ் கவர்மெண்ட் வந்து பவருக்கு வந்த உடனே, இந்த 3rd டேர்முக்கு பவருக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு டிசிஷனை என்ன சொன்னாங்கன்னா, ரூரல் அண்ட் அர்பன் அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க. அதான் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கூட சொன்னாங்க. த்ரஸ்ட் ஏரியா அதை இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த ஏரியா வந்து இந்த செக்டரை ரீரேட் ஆச்சு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம். அதனால தான் அந்த ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாமே நல்லா மூவ் ஆச்சு அந்த அனௌன்ஸ்மெண்ட் சொன்னதுலேருந்து. ஓகே. நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்மால் கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். தெர் இஸ் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஒரு LICயோட
ஆல்மோஸ்ட் அட் பார்ன்னு சொல்லுவோம். எல்ஐசி தான் நம்பர் 1 கம்பெனி ஹவுசிங் ஃபைனான்ஸில். அதை எங்கேயும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்னா இந்தியா ஷெல்டர்ஸ் among the the affordable housing sectionல பார்த்தீங்கன்னா அவங்க தான் நம்பர் 1 கம்பெனி அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா நீங்களே about 40% க்ரோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த டிஸ்பர்ஸ்மெண்ட் சைடில். அண்டு அவங்களோட ஹையஸ்ட் ROA, ஏன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்காக நம்ம பார்ப்போம், இந்த ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் அசெட் என்ன அப்படின்ட்டு. அது கூட இட் இஸ் அபவுட் 5.6 இருக்குது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்கு. அண்ட் அந்த இதில் தே ஆர் ஸ்கோரிங் வெரி வெல் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு ப்ரைஸ் டு புக்கு பார்த்தீங்கன்னா கூட இந்தியா ஷெல்டர்ஸ் அபவுட் 3.2 3.4 அது மாதிரி இருக்குது, கோட்டாயிட்டு இருக்கு. ஆனால் பஜாஜ் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது, 6.2 இருக்குது. பட் எல்ஐசி எடுத்துட்டிங்கன்னா அவங்களுடைய புக் வேல்யூஸ் அபவுட் 570. ஆனால் மார்க்கெட்டில் கோட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அபவுட் 680 அது மாதிரி இருக்குது. ஸோ ப்ரைஸ் டு புக்லேயே பார்த்தீங்கன்னா அந்த லோவஸ்ட் வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் தான் இருக்குது. வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்மளோட ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். தென் எது பெஸ்ட் கம்பெனி அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம் கடைசியில். எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸுடைய டோட்டல் லோன் டிஸ்போஸ்டு பார்த்தோம்னா Q1ல் 12,915 கோடியாக இருக்குது. ரைட். இயர் வேரியன்ஸ் வந்து 0.19%. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 2,88,665 கோடி. ஹியூஜ் அமௌண்ட். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1,989.08 கோடி. ரைட். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.76%. ரைட். இது வந்து ட்ராப் ஆயிடுச்சு, முன்னாடி இருக்கிறதோட இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. ரிட்டர்ன் ஆன் அசட் 1.81 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16% இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 1,300.21 கோடி. இதுவும் ட்ராப் ஆயிருக்கு. ரைட். கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 20.78 இருக்குது. ரைட். அடுத்தது புக் வேல்யூ 570 இருக்குது. ஏர்னிங் பெர் ஷேர் 23.64 இருக்குது. ப்ரைஸ் டு புக் பார்த்தீங்கன்னா 1.2 அந்த ரேஞ்சில் இருக்குது. ரைட். அஃப்கோர்ஸ் இதோட அனாலிசிஸும் இந்த டேபிள் கீழே இருக்குது, நம்ம மெம்பர்ஸ்லாம் போய் அதை பார்த்துக்கலாம். ஓகே. அடுத்து இந்தியா ஷெல்டர் பார்த்தோம்னா டோட்டல் லோன் டிஸ்போஸ்ட் வந்து 715 கோடின்னு கொடுத்துருக்காங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 6,509 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 184.5 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 6.1 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் வந்து 5.6 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14.3 இருக்குது. நெட் ப்ராஃபிட் 83.5 கோடி. புக் வேல்யூ 223 ரூபா. ப்ரைஸ் டு புக்கு 3.28 இருக்குது. ரைட். very high price to book. And compared to Bajaj housing பண்ணனா ஒண்ணுமே இல்லை. பட் ஆனால் இவங்களோட growth பாருங்க, இட்ஸ் அபவுட் நியர்லி 37% இருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட் இஸ் அபவுட் 5.6 கிட்ட இருக்கு. ஸோ அதனால பெட்டர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் க்ரோ ஆகுறாங்க. பட் ஆனால் இவங்களோட டிஸ்பர்ஸ்மெண்ட் அண்ட் அஸ் வெல் அஸ் இவங்களோட அசெட் அண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இவங்க தான் இருக்கிறதுல சின்ன பிளேயர். ஆனால் அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரைட். அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆனால் இவங்க தான் ரொம்ப சின்ன பிளேயர். அந்த சின்ன பிளேயர்னால நீங்கள் வந்து அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸில் பெட்டராக காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் போக போக இதோட பெட்டராக பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் இவங்களோட ரிசல்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் கூட இதில் போட்டிருக்கோம். அண்டு மித்த ஹவுசிங் ஃபைனான்ஸோட இது வந்து கூகுள் ஷீட்டில் இருக்கும், நம்ம வியூவர்ஸ் பார்த்து பயனடைஞ்சிக்கலாம். ஓகே. ஆனால் எல்ஐசிக்கும் ஷெல்டருக்கும் இன்னொரு மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னென்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸுடைய ப்ரொவிஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. 143 crore குறைஞ்சிருக்கு 360லேருந்து. ரைட். பட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து 4.1 crore 6.6 crore இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்தியா ஷெல்டரில். ரைட். பட் ஆனால் இந்த லெண்டிங்கே சொல்கிறேன், இந்த ஹவுசிங் செக்டார் லெண்ட் பண்ணது இஸ் அ மோஸ்ட் செக்யூர்ட் ஃபார்ம் ஆஃப் லெண்டிங். அவங்கள அதனால இவங்களோட கேபிட்டல் அடிக்வசிலாம் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். அவங்க வந்து பெரிய லெவலில் ப்ரொவிஷன்ஸ் போட வேண்டியதில்லை. ஏன்னா ரெக்கவர் பண்ணிடலாம் ஈஸியாக. டிஃபால்ட் ஆனால் கூட ஈஸியாக அந்த ஹவுசிங் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று கூட இது பண்ணிடலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா அண்டு லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி கொடுப்பாங்க. இல்லாட்ட அந்த டெவலப்பர் இருக்காங்க இருப்பாங்க, அந்த ஹவுசிங் காலனியை டெவலப் பண்ணுறாங்க, அவருக்கு கூட லோன் கொடுக்கலாம். ஸோ இந்த எல்ஐசி அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ் ரெண்டு பேரும் இதை பண்ணுறாங்க. இந்தியா ஷெல்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 59% வந்து ஹோம் லோன். ஆனால் 41% 42% லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான் கொடுக்குறாங்க. இது ரெண்டுமே கம்ப்ளீட்லி செக்யூர்டு தான். உங்களுக்கு எந்த வித ப்ராப்ளமும் இல்லை ரெக்கவர் பண்ணுறதுக்கு. அண்ட் மொரோவர் அஃபோர்டபுள் ஹவுசிங் தான்.
மேக்ஸிமமாக 15 லட்சத்துக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அது வந்து this செமி அர்பன் ரூரல் ஏரியாஸ் Tier 2 Tier 3 அந்த மாதிரி சிட்டிஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மெட்ரோவில் இந்த மாதிரி லெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா அந்த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால் இந்த ஏரியாவில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது க்ரோத் ஏரியா, கவர்மெண்ட் த்ரஸ்ட் ஏரியா. இப்போ எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, இந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் ரொம்ப நல்லா பண்ணோம். நம்ம இந்தியா ஷெல்டரை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஆதார் ஹவுசிங்கோட கம்பேர் பண்ணி அந்த வீடியோ போட்டோம். அப்போ கூட இதை பற்றி பேசணும், ஏன் இந்த கம்பெனிஸ்லாம் நல்லா பண்ணோம் அப்படிங்கிறத சொன்னோம். அண்ட் எந்த காரணத்தினால இதை நல்லா பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். முக்கியமான காரணம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சார். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையுது அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, மக்கள் வீடு வாங்குறதுக்கு இன்னும் ஆசை அதிகமாகும். ரைட். ஒரு வீடு வாங்குறவர் இன்னொரு வீடு சின்ன வீட்டுக்கு வாங்கி கொடுப்பார். சரி. அதனால வந்து லோன் எடுப்பாங்க. சரி, கரெக்ட். அதாவது இதுதான், ஏன்னா இப்போ வந்து கரெக்டாக அந்த டைமில் இருக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிச்சுன்னா இது அஃபோர்டபிலிட்டி இல்லாட்ட அந்த டிசைர் இருக்குது பாருங்கள், அந்த ஆசை நீங்கள் சொன்ன மாதிரி அது தூண்டப்படுவார்கள். அதனால் வந்து உடனே ஹவுசிங் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி அந்த அஃபோர்டபுள் ஹவுசிங்க்கு நிறைய டிமாண்ட் இருக்கும். அதனால இந்த ஷேர்ஸ்லாம் ரீரேட் ஆகிருக்கு, அப்போடாகவும் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஓகே. ஃபீனிக்ஸ் மில் போனஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக 1:1 அப்படிங்கிறது. ஆமாம், 21ஆம் தேதி தான் அதுக்கு ரெக்கார்ட் டேட்டு. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி எக்ஸ் டேட் வச்சுக்கலாம். தென் ஒன் மோர் திங், இந்த நெட்வொர்க் நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறது உண்டு. அதை வந்து வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ நாளைக்கு இம்பார்ட்டன்ட் டே. நாளைக்கு வந்து ஃபெட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் எவ்வளோ பண்ணுவாங்கங்கிறது லாட் ஆஃப் ஸ்பெக்குலேஷன் இருக்குது. 0.25லேருந்து 0.5, தட் இஸ் 25 பேசிஸ் பாயிண்ட்டு இல்லாட்டா 50 பேசிஸ் பாயிண்ட்டில் அந்த ரெண்டுக்குள்ளே அவங்க டிசைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ என்னுடைய பெட் என்ன அப்படின்னா 50 பேசிஸ் பாயிண்ட். பட் பார்ப்போம். ஓகே, இதோட வீடியோ நாங்கள் வைண்ட் பண்ணிக்கிறோம். இதில் சொன்னது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸ்க்காக மட்டும் தான். சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்சு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு டிசைட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் பத்திரம் பார்த்துங்க, நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.